நம்ம இன்னைக்கு வந்து எர்த்குவேக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எர்த்குவேக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, earthquake is a complex phenomenon that involves a sudden release of energy in the earth lithosphere. ஒரு சடன் எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து எர்த்லேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து எர்த்குவேக் ஃபார்ம் ஆகும். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எர்த் லித்தோஸ்பியர்னு சொல்லுவாங்க. லித்தோஸ்பியர்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அவுட்டர் மோஸ்ட் சாலிட் லேயர் ஆஃப் தி எர்த். அவுட்டர் மோஸ்ட் வெளிப்பக்கம் இருக்கிற லேயரை தான் வந்து லித்தோஸ்பியர்னு சொல்லுவாங்க. லித்தோஸ்பியர் என்ன ஆகும்னா, இட் broken into டெக்டானிக் பிளேட்ஸ், சின்ன சின்ன பிளேட்ஸ், டெக்டானிக் பிளேட்ஸ் broken ஆகிட்டு அப்படியே சாலிட் மாதிரி அது வந்து மோர் ஃப்ளூயிடாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து எர்த்குவேக் வந்து உங்களுக்கு நமக்கு தெரியும் எர்த்குவேக் நடந்துருக்கு. ஸோ லித்தோஸ்பியர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிளேஸ் a crucial role in shaping the earth surface. ஸோ லித்தோஸ்பியர் தான் வந்து நம்ம எர்த் சர்ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு தரமாக இதாக இருக்குங்க அது ஃபார்ம் பண்ணுறது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர் தான். எர்த் சர்ஃபேஸை உண்டு பண்ணுறதே லித்தோஸ்பியர் தான். த்ரூ தி ஜியாலஜிக்கல் ப்ராசஸ் லைக் டெக்டானிக்ஸ் எல்லாம் ஒன்றா ஒரே இதாக ஃபார்ம் பண்ணி அந்த சர்ஃபேஸை வந்து ஹார்டாக இது பண்ணுறதே வந்து லித்தோஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஸோ டெக்டானிக் பிளேட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து இட்ஸ் லார்ஜ் ஸ்லாப்ஸ் ஆஃப் தி எர்த் லித்தோஸ்பியர். ஸோ டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும், லார்ஜ் சைஸில் இருக்கும். அது ஒன்றோட ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் ஜிக்ஸா பசில் மாதிரி ஒன்றோட ஒன்று ஃபார்மாக இறுக்கமாக இருக்கும் டெக்டானிக் பிளேட்ஸு. தீஸ் பிளேட்ஸ் அது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருக்கும், மோஷன் லைட்டாக மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஓவர் தி ஃப்ளூயிட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து டெக்டானிக் பிளேட்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து there are 7 மேஜர் அண்ட் several மைனர் டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குது. நிறைய 7 மேஜர் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா 7 மேஜர், நிறைய மைனர் டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பெர் இயரே வந்து ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் தான் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் தான் வந்து மேஜர் ரெஸ்பான்சிபிள், எர்த்குவேக் வரதுக்கு மேஜர் ரெஸ்பான்சிபிள் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் தான். அது என்ன பண்ணுன்னா, இட்ஸ் மூவ் பாஸ்ட் ஈச் அதர் ஆர் கெட் ஸ்டக். ஒன்றோட ஒன்று ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் சம்டைம்ஸ், இல்லைனா ஒன்று இடிச்சு ஸ்டக்காக நிற்கும். இப்போ நிற்கும் போது பார்த்தீங்கன்னா சடனாக வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு எர்த்குவேக் ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அனதர் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்கானிக் ஆக்டிவிட்டி. when plates move apart or converge allowing மேக்மான்றது ஒரு வேப்பர் மாதிரி ஒரு இது எனர்ஜி அது ஒரு ரிலீஸ் ஆச்சுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எர்த்குவேக் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து சீஸ்மோமீட்டர்னு சொல்லுவாங்க. சீஸ்மோமீட்டர்னா இட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் டிடெக்ட்ஸ் அண்ட் மெஷர் தி கிரவுண்ட் மோஷன். ஸோ சர்ஃபேஸ் கிரவுண்டில் வந்து என்ன நடக்குது அதை மெஷர் பண்ணுறது, எர்த்குவேக் எந்த அளவுக்கு பாஸ் ஆகிருக்கு, வால்கானிக் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்குனா சீஸ்மோமீட்டர். சீஸ்மோமீட்டர் என்ன பண்ணால் இட்ஸ் ரெக்கார்ட் தி வைப்ரேஷன் seismic wave generated by the earthquake. ஒரு எர்த்குவேக் ஆச்சுன்னா இங்கே சீஸ்மிக் வேவ் ஃபார்ம் ஆகும். அதை பார்க்குறதுக்கு தான் வந்து சீஸ்மோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம மோர் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.